மறைந்த துன்வித்தி சம்பந்தன் மலேசியாவின் இனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் சிற்பி என தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டாகாங் வர்ணித்துள்ளார். சம்பந்தனின் சேவைகளும் அர்ப்பணிப்பும் மலேசியர்களால் நினைவு கூறப்பட வேண்டியது மட்டுமல்ல, மாறாக இளம் தலைமுறையினரின் பேச்சிலும் செயலிலும் ஆத்மார்த்தமாக வெளிப்பட வேண்டும் என்றார் அவர். மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவருமான துன் சம்பந்தன் நாட்டின் வரலாற்றில் ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட முதல் மலேசியர் ஆவார். 1972 முதல் 1974 வரை அப்பதவியில் இருந்தபோது தேசிய ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் ஊக்குவிக்கும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தினார். அடித்தட்டு மக்களுக்கும் கல்வி வாய்ப்பு, தோட்ட தொழிலாளர்களின் உரிமை, புறநகர் பகுதி மக்களையும் சமமாக நடத்தி அவர்களை வலுப்படுத்த மேற்கொண்ட சீரிய முயற்சிகளால் அவர் இன்னமும் நினைவு கூறப்படுகிறார். அந்த மாபெரும் தலைவரை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பேசிய போது டத்தோ ஏரன் அகோ டாகாங் அவ்வாறு கூறினார். Sumbangan beliau tidak pernah terhad pada satu kaum. Beliau memperjuangkan akses pada pendidikan, hak pekerja ladang dan pemerkasaan komuniti luar bandar bagi penuh semangat kesamarataan, equality. Beliau juga menyatukan suara rakyat dengan penuh ketulusan. Beliau juga merupakan pioneer dalam mempertahankan kewujudan pendidikan vernacular sebagai sebahagian daripada lanskap pendidikan nasional. Sebagai menteri yang bertanggungjawab pada perpaduan, beliau mendorong program-program dialog dan interaksi antara pelbagai komuniti etnik untuk membina persefahaman, understanding dan mengurangkan prasangka mistrust. Kata-kata beliau dalam parlimen in 1965 kekal abadi. He said, "Let us be honest with ourselves. The basis of our nation is the acceptance of diversity. If we deny it, we deny our very existence as a nation." Kita meneruskan legasi beliau membangun negara yang adil, inklusif dan harmoni. Negara yang meraihkan kepelbagaian dan mempukuhkan persamaan adalah negara yang memandang ke hadapan tanpa melupakan akar sejarah. ஆர்கிப் நகாரா மலேசியா வாயிலாக ஒருமைப்பாட்டு அமைச்சு புத்தாலிங் ஜெயாவில் அந்நிகழ்வை நடத்தியது. அதில் சிறப்பம்சமாக துன்வித்தி சம்பந்தன் ஸ்பீக்ஸ் என்னும் நூலையும் ஆர்கிப் மலேசியா வெளியிட்டது. மலாயா மலேசியா அமைச்சரவையில் பணியாற்றிய போது அவர் ஆற்றிய உரைகள் இந்நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவ்வேளையில் துன் சம்பந்தனின் வரலாறு மற்றும் சேவைகள் குறித்து பேச்சு போட்டி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆர்கிப் நகாரா மற்றும் தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் ஒத்துழைப்பில் வரும் நவம்பர் மாதம் அப்போட்டி நடைபெறுகிறது.